ஹலோ கைஸ், வெல்கம் டு பாஸ் கேமர்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன கேம் ப்ளே பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸ்கேரி டீச்சர் கேம் ப்ளே பண்ண போகிறோம் ஸ்டோன் ஏஜில். கைஸ், யார் யாருக்கு இந்த கேம் பிடிக்கும் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க சீடா கேம்குள்ளே போயிடலாம். போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா பேபி இன் த ஹவுஸ் அந்த லெவல் தான் ப்ளே பண்ணிட்டு இருந்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எத்தனை லெவலில் ப்ளே பண்ண போகிறோம்னா நீங்கள் பார்ப்போம். இது முடிஞ்சிச்சு, 6 முடிஞ்சிச்சு, 8 முடிஞ்சிச்சு. எட்டாவது லெவல் ப்ளே பண்ணணும். ஓகே, 8வது லெவல் ப்ளே பண்ணிடுவோம். என்ன சொல்கிறாங்கன்னா மேக் மிஸ்டே பினாட்டா புரியல. கட் ஸ்கேன்லேயே பார்த்துருவோம். என்னன்னா சின்ன குழந்தைக்கு பர்த்டேவா? ஓகே. பர்த்டே அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைனோசர் பொம்மையை கட்டி விட்டு பிச்சை எடுத்து அடிச்சா பலூன் அது. ஓகே, பலூன் வெடிச்சதுன்னா சூப்பர் ஜாலியாக என்ஜாய் பண்ணுதா குழந்தை. சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளம்போல்டுக்கு வந்து கோவம் வந்துச்சு, அதெல்லாம் க்ளீன் பண்ணுங்குது. ஓகே, சரி. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா ஃபைனியே டீ ரெக்ஸ் ஹைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைனோசரோட இது பார்த்தீங்கன்னா கைஸ், டைனோசரோட இது பார்த்தீங்களா, இந்த பொம்மை மாதிரி. இது வந்து டைனோசர் துணி மாதிரி. அதை வந்து எடுத்துட்டு இவங்க எங்கே போய் சொல்கிறாங்கன்னா ஆன் புல்லே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மேலே அந்த வாசல் பார்த்தீங்களா, வாசல் முன்னாடி அந்த இன்ட்ரோ கேட்டு அதுக்கு மேலே வந்து இதில் மேலே வைக்கணும். வச்சாச்சு. அடுத்து என்ன சொல்லுதுன்னா ஃபைன் பனானா லீவ்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த வாழைப்பழம் இலை பார்த்தீங்களா, வாழைப்பழம் மரத்தோட இலை, அந்த இலை நமக்கு வேணும். அது பார்த்தீங்கன்னா இந்த கிச்சன் ரூம் பின்னாடி போனால் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், தான் பார்த்தீங்களா இங்கே தான் இருக்குது. ஓகே, எடுத்தாச்சு. அடுத்து என்ன சொல்றாங்க பார்க்கலாம். புட்டு லீவ்ஸ் இன் த ஃப்ரண்ட் டோர். ஓகே, இப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா அந்த முன்னாடி இன்ட்ரோ கேட்டுக்கு வச்சு பார்த்தீங்களா, அந்த பொம்மை தொங்கணும் பார்த்தீங்களா, அந்த கேட்டுக்கு வெளியே இன்ட்ரோல வந்து அந்த வாழை இலை வந்து வைக்கணும். எனக்கு வச்சிடலாம். இது வேற சுற்றி போக வேண்டியது இருக்குது. இப்போ வீடு ரொம்ப பெரிய வீடு கைஸ், கண்டிப்பா யார் இந்த இடத்துல வைக்கணும் போது வச்சிடலாம். சரி, இப்போ வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைன் த ஸ்லைம். ஓகே, ஸ்லைம் என்ன சொல்றாங்கன்னா அந்த க்ரீம் மாதிரி ஒன்று இருக்கு கைஸ், அதுதான் ஸ்லைம் சொல்றாங்க. ஸ்லைம்னா க்ரீம் மாதிரி. ஒன்னா அந்த கிளவி குக்கிங்ல வச்சுருக்கோம், இல்லை பாத்ரூம் வச்சுட்டு பாருங்க, பார்க்கலாம் இருங்க. நீங்க குக்கிங்ல வச்சிருக்கா. ஓகே, இப்போ நம்ம எழுதிட்டு போய் அந்த வாழை மேலே செட் பண்ணணும். இருங்க, செட் பண்ணிடுவோம். ஏன்னா இதை வந்து தொட்டா அந்த கிளவி வலிக்கிட்டு போயிட்டே இருக்கணும் அந்த மாதிரி. அதுவும் இல்லாமல் யார் யாருக்கு இந்த கேம் பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். ஓகே, சரி. இது வந்து அந்த லீவ்ஸில் இது பண்ணிடலாம். இது வேற. ஓகே, அவ்வளோதான் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்கேப் ஆகிடலாம். கட்ஸ்கல் பாவம் என்ன நடக்குது பார்க்கலாம். அதுக்குள்ளே கட்ஸ்கல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கிளைய வந்துட்டா. ஓகே, நீக்கிட்டா. ஒரு ட்ரெஸ் விழுந்தோடனே வலிக்கிட்டு போய் மாட்டிக்கிட்டா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அவளோட பாண்ட் இருக்குது. குச்சிடு அவ்வளோதான் கைஸ். நொறுக்க போது போடு மண்டை போடு அடிச்சாவடி அவளை. அவ்வளோதான் கைஸ், செம ஃபன், வேற லெவல். குழந்தைய வச்சே கிளைய முடிச்சாச்சு. ஓகே, அடுத்த மிஷின் என்ன பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே பேபி இன் த ஹவுஸ் தான் வரும். நீங்கள் பார்ப்போம். பேபி இன் த ஹவுஸில் லெவல் 8 முடிச்சோமா, இப்போ வந்து லெவல் 9. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 9. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கண்ணாடி பார்த்துட்டு இருக்கா, ஒன்றும் புரியல. பார்க்கலாம். மேக்கே பிராங்க் ஸோ டர்னு மிஸ்டே இன்னே ஓல்டு கேரா. ஓகே கேஸ், என்னமோ சமைச்சிட்டு இருக்கா கிளவி. என்ன சமைக்கிறான்னு தெரியல, என்னமோ சமைச்சிட்டு இருக்கான். சரி இருங்க பார்ப்போம் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். இருங்க, டேஸ்ட் வர பார்க்குறாத, நல்லாவே இருக்காது. எப்படி பண்ணுறான்னு தெரியல. ஏய், ரொம்ப சீனா போட்டிருக்காத, அடிச்சா அவ்வளோதான். கோவப்படுறாளாமா, கோவம் வந்துச்சமா இது கிளம்போல்ட்டுக்கு. ஓகே, மூடிட்டா. இவன் தான் கிளம்ப ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் என்ன, நம்ம போய் நம்ம வேலையை பார்க்க வேண்டியதுதான். என்ன சொல்றாங்கன்னா ரிட்ரைவ்ஸ் ஏ ஸ்டாண்ட் ஆஃப் ஹேர். ஓகே கேஸ், அந்த கிளவி பார்த்தீங்கன்னா பெட்டில் இது ஹேர் இருக்கும். அந்த ஹேரை போய் முதல்ல எடுக்கணும். முதல்ல அவள் பெட்ரூம் மேலே கண்டுபிடிக்கணும். சனியை முடிச்சவே 4-5 பெட்ரூம் யூஸ் பண்ணுறா. எந்த பெட்ரூம் போதும் எனக்கு தெரியல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேராக போய் ரைட் சைடில் ஃபஸ்ட்டு இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது, அந்த பெட்ரூம் பார்ப்போம். இதுதான் அவளோட பெட்ரூமு. ஓகே, பார்த்தீங்கன்னா அவள் முடி இங்கே தான் இருக்குது. ஓகே, அதை எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம எங்கே போய் போட போகிறோம்னா, அந்த கிளவி வந்து குக்கிங் பண்ணிட்டு இருந்தால அங்கே போய் போட போகிறோம். எனக்கு கிச்சனுக்கு போய்க்கலாம். எவ்வளோ பெரிய வீடு எனக்கு கிளவி, உனக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய வீடு, சின்னதாக வீடு போதாது. சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த குக்கிங் இதில் போட்டுடலாம். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா ஃபைன் ஏ அகைன் மஷ்ரூம்ஸ். ஓகே கேஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மஷ்ரூம்ஸ் சொல்லுது. இந்த கிளைவர் துரத்த ஆரம்பிச்சிட்டா கேஸ், அதனால் வெளியே டைவர்ஸ் வந்துட்டேன். இந்த மஷ்ரூம் எடுத்துகிட்டு போய் மறுபடியும் அதில் மிக்ஸ் பண்ணணும். இந்த சனியை முடிச்ச வேறு அங்கேயே இருக்கிறா, எப்படி பிடிச்சிருவான்னு தெரியல. இருங்க பார்ப்போம். அவன் போக மாட்டேங்கிறான். ஏய், சனியை முடிச்ச போய் தொலை. ஓகே, போயிட்டான், அவள் தெரியுது. அவ்வளோதான், இவன் ஓப்பன் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபைன் மிஸ்டி ஸ்பெஷல் சீரம். சீரமா, அப்படின்னா பாத்ரூம்குள்ள தான் இருக்கணும். இங்க சீரம் பாத்ரூம் இங்கே தான் இருக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குமே சீரம். ஓகே, சீரம் எடுத்தாச்சு. இப்போ அதை கொண்டு அதையும் மிக்ஸ் பண்ணிடலாம். கிளவி இன்னைக்கு என்ன போகிறோம் தெரியல, பார்ப்போம்.
அநேகமா நீங்க டெட் பாடி தான் நினைக்கிறேன். போஸ்ட் பண்ண முடியல கைஸ். ஓகே மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே எஸ்கேப் ஆயிடுவோம். இப்போ இந்த கிளவிக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கிழட்டு முதே வந்துட்டா கைஸ். ஓகே என்ன நடக்குது? ஓ கிளவி வேற ஸ்மெல் பண்ணி பார்க்கறான். ஓ செமட்டஸ் என்னடா அடிச்சு குடிச்சிட்டா? ஐய அடி பாவி, என்னாச்சு? ஓ இது வந்து பாத்தீங்கன்னா தோலையெல்லாம் அப்படியே வயசானது மாதிரி இழுத்தள்ளிடுது கைஸ். வா கிளவி, வயசாயிடுச்சு கிளவி, நடக்க கூட முடியல. ஓஹோ வந்து வயசா மாதிரி. ஓ இதை பார்த்து நீங்களா எங்க அம்மாவை காணோம், ஏதோ ஆயா வருது பாக்குது குழந்தை. ஐயோ கிளவி ஆயிட்டா கைஸ். கிளவி ஆல்ரெடி ரொம்ப கிளவியா இருந்தா, அதை கூட நம்ம கிளவி ஆக்கிட்டோம். பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு மிஷின். சரி ஓகே நம்ம அடுத்த மிஷின் என்னன்னு பார்க்கலாம் கைஸ். இந்த வீடியோ லைக் பண்ணா லைக் பண்ணி பாருங்க, பார்ப்போம். சரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடுத்த மிஷின் பார்ப்போம். அடுத்தது நெக்ஸ்ட் லெவல் தான் மங்கி ட்ரபுள். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவல். ஓகே ப்ளே பண்ணி பார்ப்போம். என்னது டர்ன் மிஸ்டே இன்டோ ஏ மங்கி, அதுக்கப்புறம் ஒன்றும் போடலையே. ஓகே சரி ஓகே கட்ஸ்ன்னு பார்த்துடலாம். ஓகே நம்ம ஃப்ரெண்ட் உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். அங்கே வந்து மங்கி ஒன்று ஃப்ளவரோட வந்துட்டு இருக்குது. என்னடா அது ரெமோ மாதிரி வந்துட்டு இருக்குது. ஓ ரெமோ 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 என்னடா? ஓ கேர்ள் ஃப்ரெண்ட் தேடிட்டு இருக்குதா? மங்கி நீ எல்லாம் கேர்ள் ஃப்ரெண்ட் தேடுறியா? அதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் பார்த்தீங்கன்னா கெஸ் பண்ணிட்டா. ஓகே நம்ம ஆள் சொல்லாதீங்க, நம்ம ஆள் தான். கேம்ல ஓகே கிளவி வந்து பார்த்துட்டு ஒழிஞ்சிட்டா. கிளவி பார்த்தீங்கன்னா மங்கி ஒழிஞ்சிருச்சு. ஏன் ஃப்ளவர் கொண்டு போகுது? எனக்கு ஒண்ணுமே புரியல, கான்செப்ட் சுத்தமா புரியல. இருங்க பார்ப்போம் என்ன நடக்குது இங்க. இருங்க என்ன நம்ம ஆள் யோசிச்சுட்டே இருக்கா, என்ன யோசிக்கிறான்னு தெரியல. இருங்க பார்ப்போம். சரி இப்போ பார்த்தீங்கன்னா பிக்கப் த பிங்க் சோப்பா. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் சோப் பிக்கப்னு சொல்லுது. இங்கே தான் மஞ்சள் கலர் மின்னுது. மினிமம் இங்கே தான் சோப் இருக்கணும். ஓகே சோப் இங்கே தான் இருக்கு. இப்போ நம்ம எட்டு போய் புட்ட சோப் வருது பாத்ரூம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் போகணும். அது வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் பக்கம் தான் இருக்கு. இருங்க பாத்ரூம் போவோம். சரி இப்போ பார்த்தீங்கன்னா பாத்ரூம் பேர் இந்த மூதேவி இதுதான். ஓகே பாத்ரூம் இங்கதான் பாத்ரூம். இங்கே சோப்பு வச்சிருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வேணும்னா கெட் டு த டவல் கைஸ். இந்த டவலை தேடி கண்டிப்பாக எனக்கு போகவும் ஆகிப்போச்சு. வீடை ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சிட்டேன். அப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா ரிவல் கிண்ட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வேற வழி தெரில கைஸ், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பெயிண்டிங் மாதிரி ஒன்று இருக்கும். ஃபர்ஸ்ட் அதை தூக்கிடுவோம். அதை ரெண்டாவது தான் இருக்கணும். நம்ம தெரியும் ஃபர்ஸ்ட் எடுத்துருவோம். டவல் தான் தேடி கண்டுபிடிச்சோம். டவல் நம்மளுக்கு கிடைக்காது. ஃபர்ஸ்ட் இந்த ரூம் தான் பார்ப்பேன் டவல் இருக்கான்னு. டவல் பார்த்தீங்கன்னா இந்த ரூம்ல இருக்காது. அது பார்த்தீங்கன்னா வேற ரூம்ல இருக்கும் டவல். அது தூக்கி அந்த கிளவி எங்க ஒழிச்சிருக்காங்கன்னா பேஸ்மெண்ட் ஒழிச்சிருக்கா கைஸ். அது சரி தெரியாம போச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரூம்ல டவல் பார்த்த மாதிரி இருந்தது. பட் ஆனால் அப்புறம் இந்த ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா இந்த சைடுல பார்த்தீங்கன்னா இது வந்து வண்டிக்கு ஓடுறோமா. ஓகே அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பேக் சைடு இதுலயே இருக்க பேஸ்மெண்ட் தான் இருந்திருக்கு. எனக்கு தெரியல, ஃபர்ஸ்ட் நான் அங்கங்கேயும் பார்த்துட்டு இருக்கேன். சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாரா. ஓகே பாருக்கு வந்து பார்த்துட்டேன், எங்கேயும் இல்லை. இங்க பார்த்தீங்கன்னா இது எல்லாம் ஒரே ரூம் தான். பெட்ரூம் பாத்ரூம் எல்லாமே ஒரே ரூம் தான். சுற்றி இதே ரவுண்ட் வச்சுட்டு இருப்பேன். டவல் இங்கே தான் இருந்தாகணும். எங்கடா போச்சு எங்கடா போச்சு. அப்புறம் தான் கடைசியில் பார்த்தா பேஸ்மெண்ட்ல இருக்கிற ரிவர் கிட்ட யூஸ் பண்ண தெரியுது. சரி இருங்க சரி பார்ப்போம். இருங்க அப்புறம் தான் கடைசி பார்த்தீங்கன்னா நான் ரிவர் கிட்ட யூஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் முதல்ல வந்து கலரிங் இதை எடுப்போம். இதுதான் கைஸ். ஓகே இதை எடுத்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா டவல் கிடைக்கல, அதனால நான் ரிவல் கிட்ட யூஸ் பண்ண போறேன். ரிவல் கிட்ட யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பாதம் போட்டுட்டானுங்க. இந்த வழியாக தான் போன மாதிரி போட்டுருக்கானுங்க. அதில் தான் போயிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட்டுக்கு போகணும். பார்த்தீங்களா நான் இன்ன வரைக்கும் மேலே பூரா தேடிட்டு இருந்தேன். அவ்வளோ தான் பேஸ்மெண்ட்ல இருக்குது. மக்கா இது தெரியாமல் போச்சு கைஸ். சரி ஓகே அதை போய் எடுத்துக்குவோம். சரிங்க ஓகே எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டேரக்டாக நம்ம எங்கே போகிறோம்னா அந்த பாத் டியூப் சொன்னோம் பார்த்தீங்களா, அங்கே தான் போகிறோம். போகலாம். போ 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 அது ரூம் பிரச்சனை கைஸ். டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாளா கிளவி, கிழட்டு மூதேவி. பின்னாடி ஓர டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன். தூக்கி போட்டு மிதிச்சு குடும்பத்துக்கும். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா பாத்ரூம் இந்த சைடு தான் இருக்கேன். கிச்சன் பக்கத்துலேயே பாத்ரூம் வச்சிருக்காதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு கைஸ். சரி இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே சால் வச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா கலரிங் பண்ணோம். கலரிங் பண்ணிடலாம். கலரிங் ஆகட்டும். ஆயிரம். ஓகே கைஸ் பார்த்தீங்கன்னா கலரிங் ஆயிடுச்சு. ஏன்னா இவ்வளோ மணி நேரம் ஆகிட்டு இருக்குது. ஓகே கலர் ஆயிடுச்சு. அவ்வளோதான் கைஸ். ஓப்பன் த டோர் எஸ்கேப் ஆயிடலாம். கட்ஸ்கில் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஓகே கிளம்போல்ட் வந்துருச்சு. எனக்கு பார்ப்போம் ரொம்ப டயர்டாக வரான். சரி ஓகே இப்போ குளிச்சதான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போது தெரியுது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு குளியில் போடலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணுறான். அந்த பின்க்கு சோப்பு எடுத்து குளிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஆமாங்க கைஸ் பாத் டியூப்ல குளிக்கிறான் கிளவி. ஓகே ஓ பாத் டியூப் சோப் போட்டு ஃபுல்லாக அலசுறான். அடி பாவி இல்லை அப்படியே போடுறேன். நம்ம பையன் வந்துட்டான், ரெடியாக இருக்கான் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு. என்னடா இப்போ கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி தெரியுதா பார்க்க. ஓகே கிளவி வேற மேக்கப் பண்ணணும். எல்லாம் பிங்க் கலர் தெரியுது. பார்த்துட்டு திருது பண்ணி எடுத்து டவரோட தேய்ப்பா.
ஐயையோ ஃபுல்லா பிங்க் ஆயிட்டா. மங்கி மங்கி மாதிரி ஆயிட்டா. மங்கி வந்து மை லவர் நினைச்சிட்டு ஐயையோ ப்ரப்போஸ் பண்ண போது நினைக்கிறேன் guys. அவ்வளவுதான். ஓ மை காட், என்ன நடக்குன்னு தெரியலையே. ஓ மை காட். ஓகே கைஸ், செம்ம ஃபன், வேற லெவல். ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். மறக்காம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, டாடா பை பை கைஸ், see you.